வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஏடிசிபி அக்கவுண்ட்ல எப்படி நம்ம காசு போட்டுக்கொள்றது, அதாவது நம்ம அக்கவுண்ட்ல எப்படி நம்ம காசு போட்டுறது, இல்லாட்டி மற்றவங்களுக்கு நம்ம எப்படி டிபாசிட் பண்ணிக்கொள்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்குறோம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஏடிசிபி ஏடிஎம் மிஷினுக்கு வந்திருக்கோம். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, டிபாசிட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணதுக்கு பிறகு மெனுவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2வது ஆப்ஷன கிளிக் பண்ணி, அதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம 2வது ஆப்ஷன் இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கஸ்டமர் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழ பார்த்தீங்கன்னா, ப்ரோசஸ் அப்படின்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 3வது ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க டச் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன டச் பண்ணிட்டு உங்களோட ஏடிஎம் கார்ட விடுங்க. ஏடிஎம் கார்ட விட்டதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வெளியால வந்துரும். ஓகேங்களா? ஸோ, அந்த ஏடிஎம் கார்ட எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசு போடுற மாரி வரும். ஸோ, நீங்க காச போட்டுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு இது செய்ய தெரியாம இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்ட்டா இருந்ததுனா கன்டின்யூ குடுத்துக்கொள்ளுங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு காசு போட வைக்கும். அப்ப காச நீங்க கரெக்ட்டா அதில வைங்க. வச்சதுக்கு பிறகு காச எடுத்துரும். ஸோ, அடுத்த தடவ பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட அக்கவுண்ட் நம்பர் கரெக்ட்டா இருக்கா? மற்றது உங்களுக்கு காசு எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத காட்டும். ஸோ, ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க கன்டின்யூ பண்ண வேண்டியது தான். ஸோ, இதான் இதுக்குரிய ப்ரோசஸ் எல்லாமே. ஸோ, தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ, அது மட்டும் இல்லாம நீங்களும் மற்றவங்ககிட்ட குடுத்து செய்யணும்னு அவசியம் இல்ல. இது சிம்பிளான ஒரு ப்ரோசஸ். நீங்களும் அத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். எஸ்ன்னு குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இதில ஒரு ரிஸ்ட் கிடைக்கும். அத நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது பிடிக்கலன்னு சொன்னா அவாய்ட் பண்ணுங்க.